வணக்கம். நான் ஐக்குட்டியோட அம்மா பேசுகிறேன். மார்கழி கோலம் தான் பார்த்துட்ருக்கீங்க. டிசம்பர் 27 அன்னைக்கு இந்த ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தான் போட்டிருந்தேன். அதில் வந்து கார்த்திகை பூ இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதை செங்காந்தல் மலர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ வரைய தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா இது செங்காந்தல் மலரான்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வந்து ஏன் டிசம்பர் 27 போட்டிருந்தேன் அப்படின்னா நவம்பர் 27 கார்த்திகை மாதம் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மலர் பேர் கார்த்திகை மலர். அன்னைக்கு வந்து இலங்கை தமிழர்கள் எல்லாருமே மாவீரர் நாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மாவீரர் நாள் அப்படின்றது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா தமிழீழ விடுதலைக்காக போராடினவங்க, அதாவது தன்னுடைய தாய் நாட்டுக்காக ஒரு தனி நாடு வேணும் அப்படின்றதுக்காக ஈழ போராட்டத்தில் கலந்துக்கிட்ட போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு விதமாக, அவங்கள பெருமைப்படுத்துகிற ஒரு விதமாக, அவங்கள மதித்து அவங்கள நினைவு கூறும் ஒரு விதமாக அந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க, மாவீரர் நாள் அப்படின்னு. ஸோ எவ்ரி இயர் வந்து 1989 கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் ஸோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், வார் நடந்துட்டு இருந்தப்பையும் சரி, வார் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2009 கழிச்சு கூட அதை வந்து அந்த நாளை வந்து ஒரு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நாளாக கொண்டாடுறதுக்கு எவ்வளோ தடைகள் வந்து இலங்கை கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நல்லூரில் வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து போய் விசிட் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு. அங்கே இருந்த ஹிஸ்ட்ரியில், அங்கே இருந்த ஃபோட்டோஸில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, போர் நடந்தப்பையும் சரி, போர் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, இந்த மாதிரி துயிலும் இல்லம்லாம் வைக்கும் போது அங்கே வந்து இடித்து உடச்சிருவாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். அவ்வளோ ஈஸியாக வந்து வச்சிட முடியாது, அவ்வளோ ஈஸியாக ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்கேயுமே வச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கவர்மெண்ட்லாம் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து அந்த 4 அன்னைக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ண விடுறாங்க. அன்னைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்படி வந்து ஒன்று கூடி அந்த அவங்களோட ஃபோட்டோஸ்க்கு போய் பூ வைக்கிறது, கேண்டில் வைக்கிறது, விளக்கேற்றுறது, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்கிறது. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஈழத்தமிழ் பாட்டு தான் அன்றைக்கி ஓடிட்டு இருக்குது. அன்றைக்கி ஈழக்கொடி அது எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கேனாலுமே வந்து பார்க்க முடியுது தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு. கார்த்திகை மலர் தான் அந்த தமிழ் ஈழ தனி நாட்டோடைய மலராக வந்து அறிவிச்சிருந்தாரு பிரபாகரன் தலைவர். அதனால அந்த பூவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த கோலம் வந்து நான் போட்டிருந்தேன். இந்த மாவீரர் நாள் அப்படின்றது பிரபாகரன் அவர்கள் இருக்கும் போதே வந்து கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா போர் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, 1989 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்தே வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு மாவீரர் நாள், அதாவது பிரபாகரனுடைய பர்த்டே வந்து நவம்பர் 26, அதுக்கு அடுத்த நாள் வந்து நவம்பர் 27 வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அந்த கோட்ஸ்லாம் படிக்கும் போது இவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து தன்னோட நாட்டுக்காக வந்து போராடி இருக்காங்க, இவ்வளோ பெண்கள் அதில் கலந்துருக்காங்க, இவ்வளோ வந்து விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அதை நினைக்கும் போது, அதை பார்க்கும்போது அங்கே எனக்கு வந்து கண்ணெலாம் கலங்கிடுச்சு. அங்கே வந்தவங்களுமே வந்து அப்படியே கண் கலங்கி அப்படியே வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னுடைய உறவினர்களோட ஃபோட்டோஸ் எங்கே இருக்குது, பேர் எங்கே இருக்குது அப்படின்லாம் தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே அங்கே போய் எனக்கு வந்து நான் அழமாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே போய் வந்து அழுதுட்டேன். அந்தளவுக்கு ஒரு சோகமான ஒரு நினைவை வந்து நினச்சி பார்க்குற மாதிரி இருக்குது.